பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருமாகிய திரியேக தெய்வத்தினுடைய நாமத்தினாலே ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஈசிஐ ஆராதனை நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். இவ்வாராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தர் சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்புள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, எங்களை பலப்படுத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம். சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் அளிக்கின்றவரே, புது பலன் தருகின்றவரே, வாழ வயதிற்கு ஒப்பான பலனை தருகின்றவரே, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் இணைந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். விசேஷமாக இந்த ஆராதனை நேரத்தில் நாங்கள் யாவரும் இணைந்து ஆண்டவரே துதியினால பாட்டினால ஆண்டவரே உம்மை புகழ்ந்து பாடவும் துதிக்கவும், உம்முடைய அருள் வார்த்தைகளை கேட்டு நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம். இவ்வாராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் மாற்ற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனை வேளையில் நம்ம எல்லாரும் இணைந்து நம்முடைய ஈசிஐ பாடல் புத்தகத்தில் 123வது பாடல், ராஜ ராஜ பிதா மைந்தன் இயேசு லவ்சதா, இந்த பாடலை நாம் எல்லாரும் இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
ஆராதனை வேளையில் தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 16 வசனங்கள் உள்ள திருமறை பகுதியை நம்மத்தில் இருக்கிற திருமதி எழிலரசி ஆரோன் அவர்கள் வந்து நமக்காக வாசிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். செய்திக்கு ஆதாரமாக வாசிக்க வேண்டிய வேத பாடம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 16 முடிய. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 16 முடிய. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிறபோது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ, நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்து முடித்தாயிற்று. கர்த்தர் தாமே திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஈசிஐ தூய திருத்துவ தேவாலயம் மதுரவாயில் திருச்சபையினுடைய பாடகர் குழுவினுடைய ஒரு சிறப்பு பாடல் ஒன்றை நாம் கேட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நீங்களும் இந்த பாடல் கேட்கிற பொழுது இணைந்து மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சத்தமும் தொனிக்கும் ஆகாயவின் வீணாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் வீணாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாயவின் வீணாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் வீணாய் அவர் ஜனம் பெருகும்
ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமை பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று எண்ணிடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் வாழ்வில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். மதராத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஈசிஐ தூய திருத்துவ தேவாலயத்தின் சார்பாக ஈசிஐ ஆராதனை நேரத்தில் ஆண்டவரை துதித்து புகழ்ந்து போற்றி அகமகிழ்ந்து நன்றி செலுத்தி ஆராதிக்கும்படியாக கர்த்தர் இந்த அருமையான வேளையை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். தாவீது யூதாவினுடைய வனாந்தரத்தில் பல நிந்தையிலும் உபத்திரவத்திலும் இருக்கிற பொழுது கர்த்தருடைய சமூகத்திற்கு நான் சென்று அவரை அகமகிழ்ந்து ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி தன் வாஞ்சையை ஏற்படுத்துகின்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதங்களின் புத்தகம் 63:5 வசனத்தினுடைய பின்பகுதியில் வாசிக்கிறோம், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றோம். அவரை போற்றுவதனால நம்முடைய பாடுகளும் உபத்திரவங்களும் நிந்தைகளும் மாறி போய்விடும். இந்த பாடகர் குழுவோடு கூட இணைந்து கர்த்தருடைய நாமத்தை துதியினால ஸ்தோத்திரத்தினால பாடி ஆராதிப்போமா? இணைந்து ஆராதிங்க. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். கர்த்தர் ஒரு நன்மையை இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில கர்த்தர் நமக்கு ஏற்படுத்துவார். சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால்
போற்றி புகழ்கின்றேன். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஆமென். கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருக்கின்றார். நம் தேவைகளை சந்திக்கிறதில் அவர் போதுமானவராய் இருக்கிறார். சந்தோஷமா கரங்களை தட்டி ஆராதிப்போம். எஸ், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். தேவனே நீர் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீர் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், உம் வல்லமை காண்கின்றேன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், உம் வல்லமை காண்கின்றேன். உம் வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் இணைந்து பாடுவோம். போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அவர் சகலமும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. நம் வாழ்க்கையில ஆண்டவர் திட்டமிட்டு நமக்கு செய்ய வேண்டும் என்று நான் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறதை அவர் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இணைந்து பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனும் ஒப்பான தேவன் யார்? இணைந்து பாடி ஆராதிப்போம். தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். வல்லவர் தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? சேர்ந்து தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். வல்லவர் இஸ்லாம் தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். வல்லவர் தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ?
நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றோம் ஜெயித்திடுவேன். சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ. தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன். சர்வ வல்லவர் நீர்தானே. சேர்ந்து பாடி ஆராதிப்போம். சகலமும் செய்ய வல்லவர் வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர் வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் உடைப்பவர் நீர்தானே. தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன். கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீர்தானே. தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன். கண்மலையே உம்மை துதித்திடுவேன். சகலமும் செய்ய வல்லவர் வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர் வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நம்மை இந்த கொரோனா காலங்களிலே வியாதிகளும் வாதைகளும் நம்மை அணுகாதபடிக்கு அவரை நம்பியிருக்கின்ற பிள்ளைகளை கைவிடாமல் நடத்தி வந்திருக்கிறாரே. இன்றும் நமக்கு அற்புதம் செய்யும்படி வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். காரணம் நம்முடைய முழு நம்பிக்கை அவர் மட்டுமே. அவர் இல்லாம யார் நமக்கு இருக்கிறார்கள்? அற்புதம் செய்வதற்கு, உதவி செய்வதற்கு, பாதுகாப்பதற்கு அவர் இல்லாம நமக்கு வேறு யாரும் இல்லை. அவர் தான் நமக்கு எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறார். அவரை பாடுவோமா? உண்மைதான் நம்பி இருக்கிறோம், உண்மையின்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உண்மைதான் நம்பி இருக்கிறோம். இந்த பாடல ஒரு சரணத்தை பாடி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஆராதனை நிறைவு செய்வோம். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கும் ஏசப்பா. அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கும் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம்.
உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஆமாண்டவரே, எங்களுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிடும் அப்பா. இந்த கொரோனா தொற்றிலிருந்து நாங்கள் ஆண்டவரை மீண்டு வருவதற்கு, உண்மையிலே பலன் கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீங்களே, எங்கள் துதியின் சத்தத்தை நீங்கள் அங்கீகரித்தீங்களே, எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த அருமையான ஆராதனை வேளையிலே கர்த்தரை நாம் மனமகிழ்ச்சியோடு ஆராதித்தோம். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறப்போகின்றோம். நம்முடைய ECI சென்னை பேராயத்தினுடைய பேராய கமிஷனரியும் ECI கும்மிடிப்பூண்டி தூய தோமா திருச்சபையினுடைய மூத்த ஆயருமான அருள் திரு துரைசாமி ஐயா அவர்கள் நமக்காக இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். நாம் கேட்டு ஆசீர்வாதத்தை பெறுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்திய சுவிசேஷ திருச்சபையின் ஆராதனை நேர நிகழ்ச்சியை தொலைக்காட்சி வாயிலாக கண்டு கொண்டிருக்கின்ற, எங்களோடு கூட இணைந்து இந்த ஆராதனையில் கலந்திருக்கின்ற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராக இருக்கின்றார். நன்மையான காரியங்களை ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் செய்து வருகின்றார். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடு கடவுளுடைய சமூகத்தில் இந்த நேரத்தில் நாம் காணப்படுகின்றோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டம் ஒரு மிக வித்தியாசமான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய தலைமுறை இதுவரை சந்தியாத ஒரு காலகட்டம். COVID-19 கொரோனா வைரஸ் மிக வேகமாக உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் நல்லவராயிருக்கின்றார். ஆண்டவருடைய கிருபை நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் தாங்கி வருகிறது. ஏறக்குறைய 219 நாடுகளிலே இந்த வைரஸ் ஒவ்வொரு நாளும் அதிகமாக பரவி கொண்டிருக்கின்றது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இதே நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் மரண படுக்கையிலே மருத்துவமனையிலே படுத்து கொண்டிருக்கின்றார்கள். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்வாதாரத்தை இழந்து பல்வேறு விதமான கேள்விகளோடு, பிரச்சனைகளோடு, குழப்பங்களோடு இந்த நேரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையிலே கடவுளுடைய சமூகத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தையை தியானிக்கும்படி நாம் உட்கார்ந்திருக்கின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கொரோனா வைரஸ் நம்முடைய நாட்டில் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு பெரிய தாக்கம், இந்த வைரஸினால் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள் என்னவென்று பார்க்கின்ற போது ஒரு மிகப்பெரிய பொருளாதார பாதிப்பை எல்லா நாடுகளும் சந்தித்திருக்கின்றது. நாடுகள் மாத்திரமல்ல, வியாபாரம் செய்கின்றவர்கள், தனிப்பட்ட மக்கள், திருச்சபைகள், மிஷனரி ஊழியங்கள் என்று சொல்லி எல்லா மனிதர்களுமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார பாதிப்பை நாம் சந்தித்திருக்கின்றோம் இந்த வைரஸ் பாதிப்பு நிமித்தமாக. அது மாத்திரமல்ல, இந்த வைரஸ் ஏற்படுத்தியிருக்கின்ற மற்றொரு காரியம் என்ன, மிகப்பெரிய மன உளைச்சலை மக்களுக்கு கொடுத்திருக்கின்றது. பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த தலைமுறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லாருக்குமே உள்ளத்திற்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் காணப்படுகின்றது.
என்ன மன உளைச்சல்? நாளையை குறித்த ஒரு கேள்வி. நாளைய தினம் எவ்விதமாக இருக்கும்? நாளைய தினம் எனக்கு வேலை உண்டா? நாளைய தினம் என்னுடைய படிப்பு எவ்விதமாக இருக்கும்? நாளைய தினம் என்னுடைய வாழ்க்கையின் தேவைகள் எவ்விதமாக சந்திக்கப்படும் என்று சொல்லி பல்வேறு விதமான மன உளைச்சலிலே நம்முடைய ஒவ்வொரு மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. அது மாத்திரமல்ல, இந்த வைரஸ் பரவி கொண்டிருக்கிற நாட்களிலே வியாதியை குறித்த ஒரு பயம் அநேக மக்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வியாதி என்னையும் தாக்குமா? என் பிள்ளைகளும் இந்த நோயினாலே பாதிக்கப்படுவார்களா? என் குடும்பம் இந்த வியாதியிலிருந்து பாதுகாக்கப்படுமா என்று சொல்லி உள்ளத்திற்குள்ளே பல்வேறு விதமான பயத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த கோவிட்-19 கொரோனா வைரஸ் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதித்திருக்கின்றது. நம்முடைய மன உளைச்சலை அது அதிகப்படுத்தி இருக்கின்றது. நம்முடைய சரீர ஆரோக்கியத்தை பாதித்திருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில பலனற்றவர்களாக இந்த உலகத்திலே சந்திக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு எவ்விதமாக வெளியிலே வர முடியும், இதை விட்டு எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும் என்று சொல்லி பலனற்ற ஒரு நிலைமையிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அநேகர் நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கையற்றவர்களாக, நம்பிக்கை இழந்தவர்களாக, என் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது, என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என்று சொல்லி எந்த ஒரு நம்பிக்கையும் அற்று இந்த வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருப்போமே என்றால், இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்துகின்ற ஒரு வார்த்தை என்ன? சங்கீதம் 29 சங்கீதம் 11 வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த சங்கீதத்தினுடைய முதல் பகுதி சொல்லுகின்ற காரியம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் பலப்படுத்துவது ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. எந்த பலவீனமான சூழ்நிலைகளை நாம் கடந்து சென்றாலும் சரி, எப்படிப்பட்ட கடினமான பாதைகளிலே நாம் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் சரி, உங்களையும் என்னையும் ஆண்டவர் பலப்படுத்துவார். அது ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற ஒரு நம்பிக்கை. இந்த வைரஸ் பரவி கொண்டிருக்கிற நாட்களிலே நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை தேவனுடைய வார்த்தை. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை தான் நமக்கு நம்பிக்கையை தருகிறது. அந்த நம்பிக்கையின் வார்த்தை சொல்லுகின்ற காரியம் என்ன? கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். வேதாகமத்தில் ஏராளமான வசனங்களை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் எவ்விதமாக தம்முடைய மக்களை பலப்படுத்துகின்றார், எந்த சூழ்நிலைகளிலே மக்களை பலப்படுத்துகிறார் என்று சொல்லி ஏராளமான காரியங்களை வேதத்தில் பார்க்க முடியும். சங்கீதம் 28 சங்கீதம் 7 வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கின்றார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40 அதிகாரம் 29 வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தருகின்றார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகின்றார். பிலிப்பியர் 4:13 விதமாக சொல்லுகிறது: என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதாகமத்தில் அநேக வசனங்களை பார்க்க முடியும். தேவன் நம்மை பலப்படுத்துகின்றார். சோர்ந்து போகிற நேரங்களிலே கர்த்தர் நம்மை பலப்படுத்துகின்றார். உபத்திரவத்தின் நாட்களிலே, கண்ணீரின் பாதையிலே, வியாகுலங்கள் மத்தியிலே ஆண்டவர் உங்களையும் என்னை பலப்படுத்துகின்றார். இதை வேதாகமத்தில் பல இடங்களிலே நாம் வாசிக்க முடியும். இந்த நாளிலுமாக நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியை ஆதாரமாக வைத்து 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்தில் ஆண்டவர் சில மனிதர்களை பலப்படுத்துகின்றார். 1 ராஜாக்கள் 17 அதிகாரம், அந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்து பார்க்கின்ற போது ஆண்டவர் சில மனிதர்களை பலப்படுத்துகின்றார். அதில் 2 மனிதர்களை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். குறிப்பாக 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் முதல் 6 வசனங்களை பார்க்கின்ற போது ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசியை பலப்படுத்துகின்றார். அதைத் தொடர்ந்து 10 16 வசனம் வரை நாம் வாசிக்கின்ற போது ஆண்டவர் சாரிபாத் விதவையை ஆண்டவர் பலப்படுத்துவதாக வேதத்தில் வாசிக்க முடியும். இந்த 2 பேரையும் கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையில் இருந்த பலவீனத்தை மாற்றி அவள் வாழ்க்கைக்கு தேவையான பலனை கர்த்தர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இதை இந்த நேரத்தில் நாம் சுருக்கமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்க இருக்கின்ற மனிதர் எலியா தீர்க்கதரிசி. ஆண்டவருடைய பலத்தை பெற்றுக்கொண்ட முதலாவது மனிதன் எலியா தீர்க்கதரிசி. நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு காரியம், ஆண்டவராலே வல்லமையாக எடுத்து பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசி. 9ஆம் நூற்றாண்டிலே இருந்த தீர்க்கதரிசிகளுக்குள்ளாக மிக சிறந்த ஒரு தீர்க்கதரிசியாக, ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாக வாழ்கின்ற
ஒரு தீர்க்கதரிசியாக எலியா தீர்க்கதரிசியை வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். இந்த எலியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில திடீரென்று ஒரு பலவீனம், அவன் வாழ்க்கையிலே அவன் சோர்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. குறிப்பாக 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற போது இந்த வசனம் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன? இஸ்ரவேல் தேசத்திலே மழை பெய்யவில்லை. இஸ்ரவேல் தேசத்திலே மழை பெய்யாத நிமித்தமாக தேசத்திலே பசியும் பட்டினியும் அதிகமாக இருக்கிறது. இஸ்ரவேலில் இருக்கின்ற பெரியவர்கள், ஆண்கள், சிறியவர்கள் என்று சொல்லி அனைவருமே ஒரு கடினமான ஒரு நாட்களை கடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். தேசத்திலே மக்களுக்கு வேண்டிய உணவு கிடைக்காமல், மக்களுக்கு வேண்டிய தண்ணீர் கிடைக்காமல் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இஸ்ரவேல் தேசம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. இதிலே பாதிக்கப்படுகின்ற அநேக மக்களிலே ஒருவர் தான் இந்த எலியா தீர்க்கதரிசி. எலியா தீர்க்கதரிசிக்கும் அவனுடைய தேவைகள் சந்திக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசியை பலப்படுத்துகின்றார். அதை இந்த இடத்துல பார்க்க முடியும். மழை இல்லாதது நிமித்தமாக தேசத்திலே பஞ்சம் ஏற்படுகின்றது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் தேசத்திலே பஞ்சம் ஏற்படுவதற்கு ஒரு காரணம் என்ன? மக்கள் ஆண்டவரை வழிபடுவதை விட்டுவிட்டு அந்நிய தெய்வங்களை வழிபட ஆரம்பித்த போது, உண்மையான தெய்வமாகிய கர்த்தரை மறந்துவிட்டு, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த கர்த்தரை மறந்துவிட்டு கானான் தேசத்திலே சென்றதற்கு பின்பதாக கானான் தேசத்திலே காணப்படுகின்ற பாகால், அஸ்தரோத் என்கின்ற மற்ற விக்கிரகங்களை இஸ்ரவேல் மக்கள் வழிபட ஆரம்பித்தார்கள். அதற்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு தண்டனை தான் இந்த பஞ்சம், வறட்சி, தேசத்திலே மழை இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆகவே இந்த சூழ்நிலைகளுக்கு நேராக தேசம் கடந்து சென்று கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் பலப்படுத்துகின்றார். குறிப்பாக இந்த அதிகாரத்தினுடைய சில வசனங்களை நாம் வாசித்து பார்க்கின்ற போது ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசியை 2 விதத்தில் பலப்படுத்துகின்றார். முதலாவது காகத்தின் மூலமாக ஆண்டவர் பலப்படுத்துகின்றார். இரண்டாவது ஒரு விதவையின் மூலமாக ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசியை பலப்படுத்துகின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காகம் என்பது பகிர்ந்து கொள்ளாத சுபாவம். நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு காரியம். காகம் தன்னிடம் இருக்கின்ற எதையுமே பகிர்ந்து கொள்ளாது. இதுதான் நாம் பாரம்பரியமாக நாம் கேள்விப்பட்டிருக்கின்ற ஒரு காரியம். பகிர்ந்து கொள்ளாத சுபாவமுடைய ஒரு காகத்தின் மூலமாக ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசியை போஷிக்கின்றார். மாத்திரமல்ல, ஒரு விதவை, பகிர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கின்ற ஒரு விதவையின் மூலமாக ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசியை பலப்படுத்துகின்றார். இந்த 2 பேரையும் குறித்து நாம் பார்க்கின்ற போது ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசியை பார்த்து, நீ கேரித் ஆற்றண்டையிலே சென்று அங்கு ஒளிந்து கொண்டிரு என்று சொல்லி 3ஆம் வசனத்திலே சொல்லுகின்றார். அதே 9ஆம் வசனத்தை பார்க்கின்ற போது, நீ சாரிபாத் ஊருக்கு சென்று அங்கே தங்கியிரு. அது மாத்திரமல்ல, அடுத்த 2 வசனங்களை வாசிக்கின்ற போது 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கின்ற போது ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காரியம், உன்னை போஷிக்கும்படி காகங்களுக்கு நான் கட்டளையிடுவேன். அதே 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, உன்னை பராமரிக்கும்படி விதவிக்கு நான் கட்டளையிட்டேன். பலனற்று இருந்த எலியா தீர்க்கதரிசியை போஷிக்கும்படி, பராமரிக்கும்படி ஆண்டவர் காகத்தை கொண்டும் விதவையை கொண்டும் ஆண்டவர் போஷித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பலனற்ற சூழ்நிலையிலே எலியா தீர்க்கதரிசிக்கு பலன் கிடைத்தது எவ்விதமாக? எதிர்பாராத இடத்திலிருந்து ஆண்டவர் அவனை பலப்படுத்தினார். எதிர்பார்த்து காத்திருந்த இடத்திலிருந்து அல்ல, சற்றும் எதிர்பாராத இடத்திலிருந்து காகத்தின் மூலமாக, விதவையின் மூலமாக ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசியை பலப்படுத்துவதை வேதத்தில் வாசிக்க முடியும். விசேஷமாக 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது இந்த வசனம் விதமாக சொல்லுகிறது, காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். அவனுக்கு தேவையான உணவை, காலையிலே தேவைப்படுகின்ற உணவை காகம் அவனுக்கு கொண்டு வந்தது. மாலையிலே தேவைப்படுகிற உணவை காகம் அவனுக்கு கொண்டு வந்தது. ஒரே நேரத்தில் 1 வாரத்திற்கு தேவையான உணவை அந்த காகம் கொண்டு வரவில்லை. ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசியை போஷிக்கின்றாரே, இன்றைக்கு காலை தேவையான உணவை ஆண்டவர் காகத்தின் மூலம் கொடுத்தார். மாலையிலே தேவையான உணவை ஆண்டவர் கொடுத்தார். அந்த இடத்திலே தண்ணீர் வற்றி போன பின்பு ஆண்டவர் தொடர்ந்து ஒரு விதவையின் மூலமாக
எலியா தீர்க்கதரிசியின் தேவைகளை ஆண்டவர் சந்தித்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு உங்களுடைய தேவைகள் அனைத்தும் தெரியும். உங்களுடைய வாழ்க்கையில எதை குறித்து தேவையோடு இருக்கிறீர்கள் ஆண்டவருக்கு நிச்சயமாக தெரியும். ஆகவே நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து ஏற்ற நேரத்தில் ஏற்ற சமயத்தில் ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். இதையெல்லாம் உணர்ந்த சாலமோன் இவ்விதமாக சொல்லுகின்றார். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனங்களை வாசிக்கின்ற போது சாலமோன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகின்ற ஒரு காரியம், ஆண்டவரை தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். எனக்கு ஐஸ்வர்யமும் தேவையில்லை, அதே நேரத்தில் தரித்திரமான வாழ்க்கையும் தேவையில்லை. காலையில் எனக்கு என்ன தேவையோ அதை எனக்கு தாரும், மாலையில் எனக்கு என்ன தேவையோ அதை எனக்கு தாரும் என்று சொல்லி சாலமோன் இந்த இடத்துல ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் வைப்பதை பார்க்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பஞ்சத்தின் நாட்கள், கொள்ளை நோயின் நாட்கள், வாழ்க்கையிலே பல்வேறு விதமான தேவைகளை சந்திக்க முடியாத ஒரு நாட்கள். ஆனாலும் என்னை பலப்படுத்த ஆண்டவரால் முடியும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் பலப்படுத்துவார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவன் மீது நம்பிக்கையாக இருக்கிற போது கர்த்தர் நமக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். இரண்டாவதாக இன்னொரு மனிதரை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். சாரிபாத்தில் இருக்கின்ற ஒரு விதவையை குறித்து. சாரிபாத்தில் இருக்கிற இந்த விதவை நம்பிக்கையற்ற சூழலிலே கடவுளுடைய பலத்தை பெற்றுக் கொள்ளுகின்றாள். எலியா தீர்க்கதரிசி எதிர்பாராத இடத்திலிருந்து கடவுளுடைய பலத்தை பெற்றுக் கொள்ளுகின்றான். இந்த சாரிபாத்தில் இருக்கிற விதவையை குறித்து பார்க்கின்ற போது நம்பிக்கையற்ற சூழலிலே அவள் நம்பி தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றுக் கொள்வதை நாம் பார்க்க முடியும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற போது இந்த விதவையை குறித்து ஒரு அறிமுகம் கொடுக்கப்படுகின்றது. இந்த விதவை செய்து கொண்டிருக்கிற காரியம் என்ன? அவள் விறகு பொறுக்கிக் கொண்டிருக்கின்றாள். அவள் தன் வீட்டிலே இருக்கின்ற கொஞ்சம் மாவையும் எண்ணெயையும் வைத்து சமைப்பதற்காக விறகு பொறுக்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் எலியா தீர்க்கதரிசி இந்த விதவையை சந்திக்கின்ற போது விதவையை பார்த்து தீர்க்கதரிசி கேட்கின்ற ஒரு காரியம், என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொடு, தாகமாயிருக்கிறது, எனக்கு சற்று தண்ணீர் கொடு என்று சொல்லி கேட்கின்றான். வேதாகம கலாச்சாரத்தின்படி யார் ஒருவரும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரிடத்திலும் தண்ணீர் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். வேதத்திலே பார்க்கிறபடி ஆதியாம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே எலியேசர் ரெபேக்காளிடம் தண்ணீர் கேட்பதை பார்க்க முடியும். யோவான் 4:7 இயேசு சமாரிய ஸ்திரீயிடத்திலே தண்ணீர் கேட்பதை வேதத்திலே பார்க்க முடியுமாகவே தண்ணீர் கேட்பது, தண்ணீர் கொடுப்பது என்பது ஒரு உபசரிக்கின்ற ஒரு தன்மையை குறிக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டிலும் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பதாக யாரும் எந்த வீட்டிலும் சென்று தண்ணீர் கேட்டோம். ஆனால் இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறி இருக்கிறது. ஆகவே இந்த விதவை இடத்துல எலியா தீர்க்கதரிசி தண்ணீர் கேட்கின்றார். அதை கேட்டவுடனே தண்ணீர் கேட்கின்றாரே, ஒரு தீர்க்கதரிசியோ எந்த ஒரு மனிதனோ என்று அறியாமல் தண்ணீர் கொடுப்பதற்காக தண்ணீர் எடுத்து வர இந்த விதவை கடந்து செல்லுகின்ற போது மீண்டும் தீர்க்கதரிசி சொல்லுகின்ற ஒரு காரியம், அம்மா எனக்கு தண்ணீர் மாத்திரம் போதாது, கூட எனக்கு ஒரு சின்ன ஒரு அப்பமும் செய்து கொடு என்று சொல்லுகின்ற போதுதான் அந்த விதவை தன் வாழ்க்கையின் நிலைமையை வெளியிலே சொல்ல ஆரம்பிக்கின்றாள். ஒருவேளை இந்த விதவை சொல்லியிருக்கலாம், வெளியிலே பார்ப்பதற்கு நான் சிரித்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் என் வாழ்க்கை மிக மோசமான சூழ்நிலையில் இருக்கின்றது. நான் செய்து கொண்டிருக்கிற காரியம் என்ன? என் வீட்டிலே கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது, இதை வைத்து நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போக இருக்கிறோம். இதுதான் எங்களுடைய கடைசி உணவு. இனிமேல் எங்களால் இந்த உலகத்திலே வாழ முடியவில்லை. எந்த காரணத்தினால் என்று சொல்லி தெரியவில்லை. ஒருவேளை பஞ்சத்தினாலோ ஏதோ ஒரு காரியத்தினாலே இந்த விதவையினால் இனி தன் வாழ்க்கையை வாழ முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையை அவன் தீர்க்கதரிசி இடத்துல சொல்லுகின்றாள். என் வாழ்க்கையில இனி எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை, என் வாழ்க்கையில் இனி வாழுவதற்கு எந்த ஒரு சாத்தியமும் இல்லை. ஆகவே என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள இருக்கின்றேன். முடித்துக் கொள்வதற்கு முன்பதாக கடைசி உணவை சாப்பிட இருக்கிறேனே, இந்த உணவை கேட்கிறீர்களே என்று சொல்லி தீர்க்கதரிசியை பார்த்து அந்த விதவை கேட்டபோது தீர்க்கதரிசி சொல்லுகின்றார், நீ முதலில் எனக்கு சமைத்துக் கொடு என்று சொல்லுகின்றான். அதன்படியாக அந்த விதவை சமைத்துக் கொடுக்கின்றால். பிந்தைய வசனங்களை வாசிக்கின்ற போது தேவன் அருமையான இந்த விதவையுடைய வீட்டிலே தேசத்திலே பஞ்சகாலம் முடியும் வரை எந்தவித குறைவுமின்றி எல்லா தேவைகளையும் ஆண்டவர் நிறைவாக
இந்த விதவைக்கும் அவளுடைய மகனுக்கும் ஆண்டவர் கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த விதவையை போன்று நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? என் வாழ்க்கையில் இனி என்ன நடக்கும் எனக்கு தெரியவில்லை, அடுத்த மாதம் எனக்கு வேலை இருக்குமா தெரியவில்லை, அடுத்த மாதம் என் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க முடியுமா தெரியவில்லை என்று சொல்லி, வாழ்க்கையின் கடைசி இடத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி, என் வாழ்க்கையின் கடைசிக்கு வந்துவிட்டோம் என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நம்பிக்கையை தருகின்றார். நம்பிக்கையை இழந்து போன சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்பிக்கையை கொடுத்து இந்த விதவையை பலப்படுத்தினாரே, அதே ஆண்டவர் உங்களையும் பலப்படுத்த உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். எலியா தீர்க்கதரிசியை பலப்படுத்தின ஆண்டவர், சாரிபாத் விதவையை பலப்படுத்தின ஆண்டவர் உங்களையும் என்னையும் பலப்படுத்துவார். ஆகவே நமக்கு வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. பஞ்சகாலமோ, பசியோ, பட்டினியோ, உபத்திரவமோ, கொள்ளை நோயோ, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது. கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை உறுதியாய் நாம் நிலைத்திருந்தால், ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசிக்கு ஒரு காகத்தை கொண்டு போஷித்தாரே, எலியா தீர்க்கதரிசியை விதவையை கொண்டு போஷித்தாரே, இந்த விதவையை ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசி மூலமாக தேவைகளை சந்தித்தாரே, அதே தேவன் உங்களையும் பலப்படுத்துவார். ஆகவேதான் ஆண்டவர் நாம் கொடுக்கிற நம்பிக்கை, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களுடைய வாழ்க்கையில எதை குறித்து பலவீனமாக இருக்கிறீர்களோ அந்த காரியங்கள் எல்லாம் மாறி உங்களுக்கு வேண்டிய பலனை கற்றுக் கொடுத்து ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்தி செல்வாராக. ஆமேன். கண்களை மூடி இருந்த இடத்துல ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய உள்ளத்திலே நம்பிக்கையற்றவர்களாக, வாழ்க்கையிலே பல்வேறு விதமான பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு, கண்ணீரோடு, வேதனையோடு ஒரு பிள்ளைகள் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பார்களே என்றால், அருமையான ஆண்டவரை, எலியா தீர்க்கதரிசியை பலப்படுத்தின ஆண்டவர், ஏழை விதவையை பலப்படுத்தின ஆண்டவர், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவர் பலப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை, எங்களுடைய பலன் வேற எங்கும் இல்லை, உம்மிடத்தில் இருக்கிறது. நீர் எங்களை பலப்படுத்துவீர். நாங்கள் எதிர்பார்க்கிற இடத்திலிருந்து அல்ல, எதிர்பாராத இடத்திலிருந்து கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீர். இந்த நம்பிக்கையோடு எங்களுடைய விசுவாச வாழ்க்கையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். பல்வேறு இடங்களிலிருந்து இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகளுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி பலத்தினாலும் நன்மையினாலும் கிருபையினாலும் ஆண்டவர் நிரப்பும்படி நாங்கள் செபிக்கிறோம். அன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆராதனையின் இறுதியாக நம்முடைய இசையை பாடல் புத்தகத்திலே பாடல் எண் 327, கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். இப்பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
இடைக்கட்டி மான்களின் கால்களை போலாக்கி பலத்தினால் என்னை இடைக்கட்டி மான்களின் கால்களை போலாக்கி நீதியின் சால்வையை எனக்கு தந்து நீதியின் சால்வையை எனக்கு தந்து உயர் ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகின்றீர் உயர் ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகின்றீர் கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே துருகமும் நீ கேடகம் நீ ரட்சணியக்கும் அடைக்கலம் நீ துருகமும் நீ கேடகம் நீ ரட்சணியக்கும் அடைக்கலம் நீ கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட உம்மை துதிக்கின்றோம். ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் எங்களை பலப்படுத்தி இருக்கிறீர். எங்களோடு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நீர் கொண்டு எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கின்றோம். இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி எங்களை உமக்கு நேராக ஒப்பு கொடுக்க ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கின்றோம், தாழ்த்துகின்றோம், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இப்போது நம்முடைய ஈசியினுடைய தந்தை பேராயர் ஐயா அவர்கள் நமக்கு ஆசீர்வாதம் வழங்கி நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்நிய ஐக்கியமும் நம் அனைவரோடும் எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென்.